விகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ். அண்ட் இப்போ நம்ம திருச்சியில் ஏஜிஎஸ் தங்க மாளிகையில் தான் இருக்கோம். ஏஜிஎஸ் தங்க மாளிகையில் கீழே அப்படியே போட்டிருக்காங்க இந்த மாதிரி செய்கூலி சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. செய்கூலி சேதாரம் இல்லாமல் எப்படி நகை வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு ஆனந்தன் சார் நிறுவனர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதெல்லாம் தாண்டி இப்போ ஃபெஸ்டிவல் டைம் வேறு வரப்போகுது, பொங்கல், நியூ இயர் அப்படின்லாம். அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன்ஸும் உள்ளே வச்சுருக்காங்க. அதை எல்லாமே என்னன்றதை உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சிக்கே ஸ்பெஷல் ஏஜிஎஸ் தங்க மாளிகை தான். அந்த நகைக்கடையோட நிறுவனர் ஆனந்தன் சார் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம். சரி, இந்த நகைக்கடை, இந்த டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி ஆனந்தன் சார்னா யாருன்றது எங்களுக்கு தெரியணும். ஆனந்தன் சார் எப்படி இந்த நகைக்கடை ஆரம்பிச்சாருன்றது தெரியணும். நான் ஒரு 30 வருஷம் முன்னாடியே இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். பட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் தங்க கோல்டு ஃபீல்டில் கிடையாது, தங்க வியாபாரத்தில் கிடையாது. நாங்கள் வெள்ளி கொலுசு செய்வோம், அந்த பற்ற வச்சுருந்தோம். அதில் ஆரம்பித்த அந்த பயணம் இன்றைக்கி திருச்சியில் ஒரு 3 நகைக்கடை வச்சுருக்கோம். திருச்சியில் 2 நகைக்கடையும், மதுரையில் ஒரு பிரான்ச், மொத்தம் 3 பிரான்ச் வச்சுருக்கோம். இது பயணம் ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விஷயம் கடந்து இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் இதோட பெரிய அச்சீவ்மெண்ட்டில் பிளான்லாம் இருப்போம். சரி, இப்போது நீங்கள் சொல்லும்போது நீங்களும் ஒரு சாமானிய மனிதராக இருந்து, ஒரு எளிய மனிதராக இருந்து தான் இப்போ ஒரு நகைக்கடை வச்சுருக்கீங்க. அப்போ உங்களுக்கும் அந்த பண கஷ்டம், அப்புறம் அந்த ஒரு நகை வாங்கணுன்னா அதோட கஷ்டம், அதோட சிரமம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். இப்போ வாடிக்கையாளர்கள் வராங்க, வரும்போது அவங்கள எப்படி புரிஞ்சுப்பீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி நகையை கொடுக்கலாம், எப்படி புரிஞ்சுப்பீங்க சார்? நாங்கள் வாடிக்கையாளர்களுக்கு என்ன மெயினாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா, ஒரு நகைங்கிறது ஒரு சேமிப்பு. இப்போ தங்கத்தில் ஒரு முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு சேவிங்ஸ்க்காக பண்ணுறது. இப்போ அதை நம்ம சேதாரம் ஒரு விஷயத்தை போட்டு அதை செலவின அதிகமாக்குறதுக்கு, நாளைக்கு அவங்க தங்க முதலீடு பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அதை நம்ம குறைக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் நம்பிக்கையில் ஒரு பிளானில் தான் நாங்கள் சேதாரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். இப்போ எங்களோட இப்போ உள்ள ஆஃபர் படி பார்த்தீங்கன்னா செய்கூலியும் கிடையாது. நீங்கள் பழைய தங்கத்தை போட்டு புதுசு எடுக்கும்போது உங்களுக்கு செய்கூலியும் கிடையாது, சேதாரம் கிடையாது. நாங்கள் இப்போ 0% எல்லாமே, செய்கூலியும் 0%, சேதாரம் 0%ல் கொடுத்துட்ருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு முதலீடு பண்ணும்போது அதில் வேஸ்டேஜுங்கிறது அதிகமாக போயிடுச்சு அப்படின்ட்டா அது முதலீடு பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம ஒரு சேவிங் பண்ணுறோம்னா சேவிங்ஸில் எவ்வளோ மிச்சப்படுத்தணும் பார்க்கணும். இதே நம்ம ஏஜிஎஸ்ல நம்ம எடுக்க போகையில் உங்களுக்கு ஒரு பவுனுக்கு 4000லேருந்து 5000 வரைக்கும் மிச்சப்படுத்தலாம். இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ என்ன கான்செப்ட்னா ஆன்டிக் துபாய் டர்க்கி பேட்டர்ன் அப்படிங்கிற கொஞ்சம் நல்லா இப்போ மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம ஒரு மற்ற கடைகளில் போய் எடுக்க போகையில் நம்மளுக்கு 21%லேருந்து 18% வரைக்கும் போடுறாங்க. இப்போ இதே ஏஜிஎஸ்ல நீங்கள் பண்ணும்போது, இதே பழசு கொடுத்துருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு செய்கூலியும் வராது, சேதாரம் வராது. 0% எடுக்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பவுனுக்கு நீங்கள் 18% வச்சிங்கன்னா 900 ரூபா வச்சு கொடுக்குறாங்க. நீங்கள் 8 கிராமுக்கு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 ரூபா பக்கம் வருது. கிட்டத்தட்ட 6000த்துல 7000 நீங்கள் மிச்சப்படுத்தலாம். மற்ற நகையை எல்லாம் ஆவரேஜாக பார்க்கும்போது நம்மள்ட்ட மினிமம் 5000 ரூபா கண்டிப்பாக உங்களுக்கு மிச்சப்படும். சார், இந்த செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் நகை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது இதில் சில பேருக்கு இதெல்லாம் இது எப்படி நம்ப முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கேள்வி வருது. அந்த மாதிரிலாம் கேள்வி வரும்போது ஆனந்தன் சாரோட பதில் என்ன? கண்டிப்பாக இது ஒரு நம்பிக்கை சார்ந்த வியாபாரம். இப்போ எப்படி கம்மியாக கொடுக்குறாங்க? இது தங்கத்தில் ஏதாவது தரத்தில் கம்மியாக வச்சுருப்பாங்களா, இல்லை ஏதோ ஒரு உள்ளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஏன்னா ஒரு பொருளை நம்ம கம்மியாக கொடுக்கும்போது சந்தேகங்கள் அதிகமாக வரும். அதை நாங்கள் எதிர்கொண்டிருக்கோம். இது எப்படின்னா, நகைங்கிறது தனிப்பட்ட முறையில் யாரும் இப்போ செய்கிறது கிடையாது. எல்லாரும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ஊருக்கு ஒரு 10 பட்டறைங்க இருக்கும், ஆசாரிங்க இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் மாறி
அவர் வந்து ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பட்டறையாக இருந்துச்சு, அதில் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி லெவல் போயிடுச்சு. ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒரு அந்த ஊருக்கு ஒரு 10 ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரியில் 100 பேர் 200 பேர், அந்த மாதிரி இடத்துல எல்லாருமே போய் வாங்குறாங்க. இப்போ நாங்கள் வாங்குறாங்க தான், மற்ற எல்லா நிறுவனங்களும் வாங்குறாங்க தான். அதனால வந்து தரத்தில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து ஹால்மார்க் வந்துருச்சு. ஹால்மார்க்கில் வந்து நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் குறைஞ்சாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஹால்மார்க் இல்லாத நகைகள் வந்து எங்கேயுமே விற்கக்கூடாது. 916ங்கிறது நீங்கள் வந்து 91 வந்தாலே அந்த ஹால்மார்க்கில் பாஸ் ஆகாது. அதனால் தைரியமாக வந்து வாங்கலாம். நாங்களே கேரட் மீட்டர் வச்சுருக்கோங்க. உங்கள் தங்கத்தை நாங்கள் எப்படி செக் பண்ணி வாங்குறோமோ அதே மாதிரி நீங்கள் எங்கள் தங்கத்தை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 916 கேரண்டியாக இருக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் வந்து ஒன் டைம் வந்து பார்க்கணும். ஏன்னா நம்ம வெளியே இருந்துட்டு நம்ம யோசனை பண்ணலாம், இவங்க எப்படி பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்களா, எப்படி தர முடியும். இப்போ ஏதோ ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பின்னாடி வந்து விஷயம் வச்சுருப்பாங்க, அதனால் ஏமாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. நம்ம பணத்தை சேவிங் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டி ஏஜிஎஸ்குள்ளே வந்துட்டு போகிறது தப்பே கிடையாது. புரியுது. அது வந்துட்டு போயிட்டீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் நம்ம எவ்வளோ காசு மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு. ஒரு 10 பவுன் நகை வாங்கும்போது 50,000ங்கிறது சும்மா இல்லை சார். ஆமாம், அதில் ஒரு பவுன் நகை வாங்கிடலாம். அந்த 50,000 வச்சு இன்னொரு நகை வாங்கி இன்னொரு பவுன் நகை வாங்கலாம். சார். அப்படி இருக்கும்போது அதாவது என்னோட அறிவிலிருந்து கேட்குறேன், நிறைய பெண்கள் தான் வந்து நகை வாங்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏஜிஎஸ் தங்கமலையை பொறுத்த வரைக்கும் எந்த வாடிக்கையாளர்கள் அதிகம்? பெண்கள் வாடிக்கையாளர்கள் அதிகமா இல்லை ஆண்களா? சார் நகைனாலே பெண்கள் தான் சார் அதிகம். ஏன்னா வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸும் நிறைய வச்சுருக்கோம். நாங்கள் வந்து செய்குலி சேதாரம் இல்லைன்னு சொல்கிறது இல்லாமல் அதுக்குண்டான டிசைன்ஸும் நிறைய வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது வந்து பெண்கள் அதிகமாக வராங்க. கண்டிப்பாக வந்து அவங்க கூட வந்து ஆண்கள் வராங்க. அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி நகைகள் வச்சுருக்கோம். அதிகம் வர்றது பெண்கள் தான். அப்படி இருக்கும்போது இப்போ 2 பேரும் சேர்ந்து நம்ம கடைக்கு ஒரு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். 2 பேரும் சேர்ந்து இப்போ கடைக்கு வராங்கன்னா, வரும்போது கம்மியாக வாங்கலாம்னு நினச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நகைய வெரைட்டிஸ்லாம் பார்த்து அதிகமாக வாங்கிட்டு போனால் அந்த மாதிரி மொமெண்ட்லாம் இருக்கா? நிறைய இருக்குது சார். இப்போ வந்து எங்கள்கிட்ட சும்மா ஒரு கிராம் மோதிரம் கிஃப்ட்டுக்கு வாங்குறதுக்காக வருவாங்க. வெளியூர்லேருந்து அப்படி இந்த சைடு போகும்போது பக்கத்தில் மண்டபம் இருக்குது, ஒரு கிஃப்ட்டுக்கு அவசரத்தில் வாங்கிட்டு போகலான்னு வருவாங்க. விலை கம்மியும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சார் இதெல்லாம் வந்து நான் ஒரு 2 டேஸில் வந்து வெளியூர்லேருந்து வராங்க. நான் சொல்ல திருச்சி மக்கள் கிடையாது, வெளியூர்லேருந்து இப்போ ஃபங்க்ஷனுக்கு வராங்க, திடீர்னு கிஃப்ட்டு வாங்க மறந்துட்டாங்க. காலைல இங்கிட்டு போகும்போது நம்ம கடையிலேருந்து 1 கிராம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகிறாங்க. ரேட்டை பார்த்துட்டு கொட்டேஷன் பார்த்துட்டு டிசைன் என்ன பண்ணுறாங்க செலக்ட் பண்ணி வச்சு 2 டேஸில் வந்து வாங்கிக்கிறோன்ட்டு வெளியூர்லேருந்து மறுபடியும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கும்போது அவங்களுக்கு பார்க்குறாங்க என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த 1 கிராம்லேயே தரத்தையும் செக் பண்ணிக்கிறாங்க. ஒரு 2 நாளில் வந்து மறுபடியும் வந்து ஒரு 10 பவுனு 20 பவுன் அந்த மாதிரி வாங்குறது நிறைய நடந்துருக்கு நம்ம கடையில். சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது நிறைய பேர் அப்படி நகை வாங்குறாங்க. நகைன்றது பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான சேமிப்பு, ஒரு ஃபேமிலியோட ஒரு முக்கியமான சேமிப்பு. அப்படி இருக்கும்போது நம்ம ஏஜிஸில் தரத்தை பற்றிலாம் பேசினோம், விலையை பற்றியும் பேசிட்டோம், டிசைன்ஸை பற்றி மெயினாக பேசணும். பெண்கள் அதிகமாக வாங்கும்போது அதிக டிசைன்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. டிசைன்ஸ் மாறிக்கிட்டேவும் இருக்கும். அப்புறம் எப்படி ஆனந்தன் சார் அதை அக்செப்ட் பண்ணி எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லா டிசைனும் வச்சுருக்கோம் சார். நாங்கள் கடை ஓப்பனிங் பண்ண ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேரளாவும் இந்த பாம்பே பேட்டர்ன் நிறைய போச்சு. கோயம்புத்தூர் பேட்டர்ன் எப்போவுமே இப்போ ரெகுலர், அது வந்து மாற்றம் கிடையாது. இப்போ வந்து நல்ல மூவ்மெண்ட்டுங்கிறது வந்து டர்க்கி துபாய் பேட்டர்ன் ஒன்று, அப்புறம் டெம்பிள் கலெக்ஷன் ஆன்டிக் கலெக்ஷன். அதனால் அந்த டிசைனையுமே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா செய்குலி சேதாரம் மாற்றோம் இந்த ஆஃபரில். எந்த இதுக்குமே வந்து நாங்கள் செய்குலியும் போகிறதில்ல சேதாரம் போகிறதில்ல, பழசு கொடுத்தோம். இந்த ஆஃபர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஆரம்பத்தில் இன்ட்ரடக்ஷன்லேயும் கொடுத்தேன், நிறைய ஆஃபர்ஸ் பற்றி பேச போகிறோம், டிஸ்கவுண்ட்ஸ் பற்றி பேச போகிறோன்னு. அது எக்ஸ்க்ளூசிவாக இப்போது ஏஜிஎஸ் தங்கமலையில் போயிட்டுருக்கு. எப்போலேருந்து எப்போ வரைக்கும் இந்த ஆஃபர் போகுது சார்? இல்லை நாங்கள் இப்போ பிளான் பண்ணியிருக்கிறது வந்து ஜனவரி 19 வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னொன்று இந்த பண்டிகை காலத்தில் வந்து நகை நிறைய வாங்குவாங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஃபர் பண்ணது. பட் இது வந்து நீடிக்கணுமா என்னமாங்கிறது வந்து இன்னும் நான் முடிவு பண்ணலாம். ஆனால் 19 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. ஜனவரி 19 வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட வந்து எல்லா டிசைன் இருக்குது. கேரளா பாம்பே டிசைன், அப்புறம் கோயம்புத்தூர் ஃபியூஷன் டிசைன், அப்புறம் ஆன்டிக் டெம்பிள், துபாய் டர்க்கி, கல்கத்தா பேட்டர்ன், இது எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு நல்ல ட்ரெண்டில் இருக்கிறது துபாய் பேட்டர்ன், டெம்பிள் கலெக்ஷன், ஆன்டிக் நகாஸ் டைப், இந்த இது நல்லா மூவிங் ஆகிட்டுருக்கு. இதுக்கு நாங்கள் வந்து இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம், செய்குலி சேதாரம் இல்லாமல். நீங்கள் வந்து ஒரு டெம்பிள் கலெக்ஷனோ டர்க்கி கலெக்ஷனோ
ஆன்டி கலெக்ஷனாக வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சா கூட 500% கம்மி நீங்கள் வாங்கியிருக்க முடியாது. அதே நீங்கள் திருச்சி ஏஜிஎஸ், மதுரை ஏஜிஎஸ் நீங்கள் வந்து பாருங்கள், பழைய நகை கொடுத்தும்போது 0% தான். நீங்கள் ₹1 கூட எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது கிடையாது. இன்னும் அடுத்து வந்து எங்கள்கிட்ட வெள்ளிக்கு வந்து கிராமுக்கு ₹5 நாங்கள் வந்து லெஸ் பண்ணி தரோம். அதுக்கும் செய்கூலி சேதாரம் கிடையாது. இந்த ஆஃபர் எங்கேயுமே கிடையாது. புரியுது. வெள்ளி வந்து ஒரு கிலோவுக்கு ₹5000 லெஸ் பண்ணி தரோம். அதுக்கு செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டைமண்ட் எடுக்க போனால் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் வந்து 10% டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். டைமண்டும் வச்சுருக்கோம் ஃபுல்லாக. இப்போ அடுத்து பிளாட்டினம் நம்ம வந்து லான்ச் கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார், இப்போது இது வந்து ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழில் சார்ந்த ஒரு கேள்வி. இப்போ திருச்சியின் போது நகரமாக நல்லாவே மாறிட்டு வருது, சிட்டியாகவே ஆகிட்டுருக்கு. அப்புறம் நீங்கள் மதுரையிலையும் கடை வச்சுருக்கீங்க. இந்த 2 நகரத்துலேயும் வந்து கார்ப்பரேட் நகைக்கடைகள் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது ஏஜிஎஸ் தங்க மாளிகைனா டேரெக்டாக முதலாளி சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து வாடிக்கையாளர்கள் இருக்கும். ஆனால் சில இதில் இந்த விளம்பரங்கள், இந்த டிவியில் பார்க்குற விளம்பரங்கள் வச்சு கார்ப்பரேட்டுக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்குறேன். அவங்களுக்கு நம்மளுக்கு மெயின் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செய்கூலி சேதாரம் தான் சார். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது விலை எங்கே கம்மியாக இருக்குன்னு தேடி பார்த்தா போய் வாங்கணும். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ டிவியோ வாங்குகிறோம் அப்படின்னா 4 கடையில் போய் ஏறி விசாரிப்போம், என்ன பிராண்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடுவோம். அது வந்து எங்கே கம்மியாக கிடைக்குன்னு விசாரிச்சுப்போம், எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் போய் வாங்குவோம். அதே மாதிரி தான் நகைங்கிறது. நீங்கள் வந்து 916ங்கிறது எல்லாத்துலேயும் உள்ளது தான். நீங்கள் கார்பரேட்டில் போனால் கொஞ்சம் டச்சு கூட இருக்கும். இப்போ இண்டிவிஜுவல் வச்சுருக்கவங்க வந்து டச்சு கம்மியாக இருக்குங்கிற அந்த வித்தியாசமே கிடையாது. எல்லாத்துலேயும் 916 ஹால்மார்க்கிங்கன்னா நீங்கள் நம்பி போய் எங்கே வேணால் வாங்கலாம். நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் சார். ஒரு பவுனுக்கு ₹5000 மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஏஜிஎஸ்க்கு தான் வந்தோம். புரியுது. வேறு எங்கே போய் எடுத்தாலும் நம்ம வந்து அந்த ₹5000 மிச்சப்படுத்த முடியாது. நம்ம விளம்பரத்தை பார்த்துக்கிட்டு நம்ம கடையோட பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம காசை தான் இழக்கணும். இங்கே வந்துட்டா நம்ம காசை மிச்சப்படுத்தலாம். புரியுது சார். சார், அப்புறம் இந்த காசை மிச்சப்படுத்தலான்ற இது போது நீங்கள் ஒரு ஸ்கீமும் நடத்துறீங்க, இந்த கல்யாணத்துக்காக ஒரு ஸ்கீம் அப்படின்னு. அது என்ன ஸ்கீம்? அது ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருந்துச்சு எனக்கு. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்கீம் இருக்குது சார். இதில் வந்து நீங்கள் தங்கமாக வர வச்சுக்கலாம் ஒரு ஸ்கீம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரமே உங்களுக்கு கிடையாது, ஜிஎஸ்டி நாங்களே ஏற்றுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பணமாக வர வைக்கிற ஸ்கீமில் வந்து நாங்கள் போனஸ் தரோம். அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஒரு சிலருக்கு இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும் செய்கூலி மட்டும் ஒரு சிலருக்கு வரும். அந்த மாதிரி ஸ்கீம் பண்ணுறோம் சார். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே எங்கேயுமே கிடைக்காத போனஸும் வெளியே எங்கேயும் கிடைக்காத ஆஃபர் நாங்கள் பண்ணுறோம். ஓகே. அது வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து பணம் கட்டிக்கலாம். மொபைல் ஆப் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் மொபைல்லே நீங்கள் வந்து நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு அங்கேருந்தே வந்து நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம்னா வீட்டிலேருந்தே நீங்கள் பே பண்ணிக்கலாம். நகை வாங்க வரும்போது நீங்கள் நேரில் வந்தால் போதும். அந்தளவுக்கு நாங்கள் வந்து இதுக்கு பண்ணிடுவோம் சார். இப்போது சராசரியாக மாதம் வந்து ஒரு 20,000-30,000 சம்பாதிக்கிற ஒரு புது ஃபேமிலி, ஒரு புது தம்பதிகள்னு நினைக்கிறேன், அவங்க எப்படி நகை சேமிக்கலாம் இந்த ஸ்கீமில் சார்? சார், நீங்கள் வந்து ஒரு 20,000-30,000 நீங்கள் ஒரு மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 2,000-5,000 சேவிங்ஸும் எடுத்து வைக்கணும் சார். ஏன்னா சேவிங்ஸ் வந்து நகையில் சேவிங்ஸ் பண்ணும்போது ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா ரேட் வந்து ஏறும். இன்னொன்று அவசர தேவைக்கு தங்கத்தை தவிர வேறு எதுவும் உதவாதா சார். நீ எங்கே போய் நண்பர்கள் உதவினாலும் சரி உதவாட்டாலும் சரி தங்கம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். என்னைக்கா இருந்தாலும் அடுத்த செகண்ட் வந்து பணமாக ரெடி பண்ணால் தங்கம் தான் சார். நீங்கள் தங்கத்தில் சேவிங்ஸ் பண்ணணும், தங்கத்தில் முதலீடு பண்ணால் மட்டும்தான் நம்ம ஒரு அவசர தேவைக்கு எமர்ஜென்சி, எவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக நைட்டு 12 மணிக்கு கூட நம்ம பணத்தை ரெடி பண்ணக்கூடிய இது வந்து தங்கம் தான். ஓகே. ஆமாம், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து என்னோட இது நீங்கள் தங்கத்தில் தான் சேவிங் பண்ணணும். தங்கத்தில் முதலீடு ஒரு பார்ட் எடுத்து வைக்கிற ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் இப்போ மாதத்துக்கு 2,000-5,000 தங்கத்துக்குன்னு ஒதுக்கி வச்சா நம்ம ஃபியூச்சருக்கு நம்மளே வந்து சேஃப்டி பண்ணிக்கிற மாதிரி சார். சார், இப்போது இன்னொரு கேள்வி என்னென்னா வந்து இப்போது நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது தங்கம் நிறைய போடுறது வந்து ஆடம்பரம்னு சொல்கிறாங்க. ஆனால் தங்க விற்பனை எப்படி சார் இருக்குது? தங்க விற்பனை வந்து 4 நாள் அதிகரிச்சு தான் சார் இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே தெரியுமே, எல்லா ஊர்லேயும் வந்து நகைக்கடைகள் அதிகரிச்சுட்டு தானே இருக்குது. யாரும் வந்து இன்னும் குறையிலே. ஏன்னா அதிகரிக்கிற காரணம் வந்து எல்லாருமே அதில் வந்து ஆர்வம் இருக்கிறதுனால தான் நல்லா போயிட்டு இருக்கு.
சார் இப்போது ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பேசினோம். முக்கியமாக வந்து நிறைய நம்மளோட வாடிக்கையாளர் கல்யாண வாடிக்கையாளர்கள் அதிகம்ன்றது கேள்விப்பட்டோம். ஆமா. அப்படின்போது நம்ம என்னதான் உங்கள் கஸ்டமராக இருந்தாலும் குடும்பத்தில் ஒருத்தராகவும் நீங்கள் பார்த்தாகணும். ஏன்னா அவங்க வாழ்க்கையை தொடங்குறது நம்ம நகை மூலியமா ஆரம்பிக்குது. அப்படின்போது நம்ம எவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்க சார் அந்த இடத்துல? சார் நாங்கள் இதை வந்து ஒர்க்கருக்கு வந்து நாங்கள் வந்து சொல்கிறது என்னென்னா அப்படின்னா, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபைட் கண்டிப்பாக வேணும். இப்போ நீங்கள் உள்ளுக்கு வர மாதிரி பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நாங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறோங்க, அசால்ட்டாக வந்து நாங்கள் எதுவுமே டீல் பண்ணுறோம். உள்ளுக்கு வரும்போது வணக்கம் வச்சு தான் கூப்பிடுவோம். அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ கடைசி வரைக்கும் அவங்கள என்னென்ன வேணுங்கிறத கேட்டுட்டு அவங்களுக்கு எல்லாமே காமிச்சுட்டு அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இங்கே போனால் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணுறோம், நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நேராக வரும்போதே வந்து நம்ம ஸ்டாஃப் பேர் சொல்லி தான் அவங்க வந்து கேட்பாங்க. ஓகே, ஆமாம் அவங்க இருக்காங்களா அப்படின்னு அவங்கள்ட்ட நேராக போயிடுவாங்க. அவங்கள்ட்ட ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். இப்போ நானும் வந்து எனி டைம் ஷோரூம்லாம் இருக்கும். திருச்சியிலே இருக்கணும், மதுரையில் இருக்கணும். மதுரை வாரத்தில் 2 நாள் அங்கே இருப்போம். மற்ற நாள்லாம் ஃபுல்லாக திருச்சியில் கடையில் தான் இருக்கும். ஷோரூம்லேயே இருக்கும்போது என்ன ஆகுனா, நம்மளே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க கடைங்கிற ஒரு ஃபீலிங் வந்து கம்மியாக தராங்கிறக்க வந்து நம்ம அசால்ட்டாக வந்து எந்த கஸ்டமரையும் டீல் பண்ணுறது கிடையாது. ஏன்னா மெயின் அவங்க தான் எங்களுக்கு பேசே அவங்க தான். கஸ்டமர் வந்து கடவுள் மாதிரி. ஆமாம் ஆமாம் சார். இப்போது திருச்சியில் நமக்கு 2 கடை இருக்குது. அதுக்கப்புறம் மதுரையில் அந்த ஒரு ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு சார்? இதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது வந்து மதுரை தான். திருச்சி மக்கள் எப்படி ஆதரவு கொடுத்தாங்களோ அதே மாதிரி மதுரை வந்து நல்லா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நினச்சி நாங்கள் போனோம். அதே மாதிரி வந்து நல்ல சப்போர்ட்டு மதுரையில் வந்து நாங்கள் திருச்சி அளவுக்கு எங்களுக்கு சேல் போயிடுச்சு. நிறைய பேர் கேட்குறாங்க, இன்னும் அடுத்த ஊருக்கு வாங்க, இங்கே வந்து வைங்க, சென்னையில் வாங்க, பில்டிங் இருக்கு வைங்க அப்படின்ட்டு. பட் வந்து எங்களுக்கு வந்து மெயின் சர்வீஸ் நல்லா பண்ணி கொடுக்கணும். நம்ம அதிகமாக கடைகள் போக போக வந்து நம்ம சர்வீஸை விட்டுருவோமோ அப்படிங்கிறனால இப்போதைக்கு வந்து நாங்கள் வந்து மெதுவாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம். அதிகமாக ஸ்பீடாக போயிட்டு அப்புறமேட்டு வந்து நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து எங்களுக்கு இருக்கிற வந்து போதுமானதாக இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு. மதுரை வந்து நல்லா சப்போர்ட் இருக்கு. நாங்கள் பெருசாக நாங்கள் விளம்பரமும் அதிகமாக கொடுக்குறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து இப்போ நீங்கள் போய் நகை எடுத்துகிட்டு ஒரு 2000 மிச்சப்படுத்திட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் வந்து கண்டிப்பாக வந்து 4 பேருக்கு சொல்லுவீங்க. இந்த 4 பேர் வந்து எங்களுக்கு 40 பேர் ஆகும். அப்படி தான் நாங்கள் வந்து கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா. என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் விளம்பரம் வந்து கார்பரேட் மற்ற இது மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து அதை செய்கூலி செய்கிறதுலாம் வைக்கணும். ஓகே, ஸோ அந்த பைசாவை நம்ம இதில் ஏற்றணும். நாங்கள் அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்ட்டு நாங்கள் எவ்வளோ மார்ஜின் கம்மியாக வச்சு சேல் பண்ண முடியுமோ அவ்வளோ மார்ஜின் கம்மியாக வச்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட நகை எடுக்கும் போது நீங்கள் இப்போ ஃபேக்ட்ரியிலே போய் எடுக்கிறீங்கனாலும், இப்போ நீங்கள் ஹோல்சேலில் போய் அந்த நகையை எடுத்தாலும் வாங்க முடியாத ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் நிறைய நகை வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வயசுக்கு வந்த பெண்களுக்கும் நிறைய நகை வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது சார்? அந்த மாதிரி வயசு இருக்கு அவங்களுக்கு? எல்லாத்துக்குமே நாங்கள் வச்சுருக்கோம் சார். இப்போ வந்து கோல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பேபிஸ்க்கு தனி கலெக்ஷன் வச்சுருக்கோம். அதே மாதிரி வெட்டிங்க்கு தனி கலெக்ஷன் வச்சுருக்கோம். இப்போ வெள்ளின்னு எடுத்துட்டிங்கன்னா வெள்ளிலையும் பேபிக்கும் தனி கலெக்ஷன் இருக்குது. ஆமாம், அவங்களுக்கு செயின்லேருந்து பேங்கிள்லேருந்து எல்லாமே பேபிக்குன்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் ஜென்ஸு லேடிஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. டைமண்டும் அதே மாதிரி நம்மள்ட்ட எல்லா கலெக்ஷன் இருக்குது. பேபியிலேருந்து பெரியவங்களுக்கு இருக்குது, ஜென்ஸு ரிங்கு, அப்புறமேட்டு லேடிஸ்க்கு வந்து பேங்கிள், நெக்லஸ், ரிங்கு, ஸ்டெட்டு, இப்போ இதில் டைமண்டில் வச்சுருக்கோம். இதே வந்து அப்புறம் வெள்ளியிலே வந்து கோல்டு பேட்டர்னில் வந்து அந்த கலெக்ஷன் வச்சுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பாதி மிச்சமாகும் சார். ஆமாம், இப்போ வந்து ஒரு சிலவங்க வந்து இப்போ கோல்டு வாங்க முடியல, ஆனால் வந்து டிசைன்ஸ் டெம்பிள் கலெக்ஷன் வந்து அப்படியே கோல்டு டைப்லேயே இருக்கும் சார் வெளியில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது நீங்கள் வெளி மார்க்கெட்டில் வாங்குறது நம்மக்கிட்ட 50% சேவிங்ஸ் பண்ணலாம் சார். அண்ட் இந்த இன்டர்வியூ மூலிமா நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய ஆஃபர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களோட வாழ்க்கையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக இந்த இன்டர்வியூக்கு உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்டு உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃப் ரெண்டுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்க விகடன் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி சார். நன்றி, தேங்க்யூ சார்.
வந்து தங்கத்துக்கு வந்து ஒரு தள்ளுபடி இருக்குது அப்படின்னு. ஆமாங்க சார். என்ன தள்ளுபடி, அது என்ன விலை அதெல்லாம்? பழைய நகையை போட்டுட்டு நீங்கள் புதுசு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பழைய நகைக்கு வந்து எடை என்ன வெயிட் வருதோ அந்த வெயிட்டுக்கு ஏற்ற புதுசுலேயும் கூலி வராது. பழையில என்ன வெயிட் இருக்கோ புதுசில் அந்த வெயிட்டுக்கான கூலி டிஸ்கவுண்ட்டில் வரும். பொதுவாக நம்ம கடைக்கு வந்து நிறைய கல்யாணம் ஆக போகிறவங்க திருமணத்துக்கு தான் நிறைய நகை வாங்க வருவாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கான செக்ஷன் எங்கே இருக்குது, அதுக்கான செயின்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே. இங்கே என்னென்ன டிசைன்ஸ்லாம் பார்ப்பாங்க நம்ம திருச்சி மக்கள்? இது வந்தோடனே ஆரம் பார்ப்பாங்க, பேங்கிள் ஆரம் எல்லாமே பார்ப்பாங்க. மோஸ்ட்லி லாப்பா எடுப்பாங்க. இதில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேமஸானது இது வந்து முல்லை மாலை சொல்லுவாங்க. இது கொஞ்சம் இப்போ ட்ரெண்டாக வந்து மாலை டைப்லேயே போட்டுக்கலாம், ஃபேன்சி ட்ரெஸ்க்கும் போட்டுக்கலாம், சாரீஸ்க்கும் போட்டுக்கலாம். இது வந்து முல்லரும்பு மாலையிலே வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி நியூவாக லான்ச் ஆயிருக்கு. இது வந்து உங்களுக்கு பார்க்க பார்வையாக இருக்கும். நான் 2 பவுன் தான் இது உங்களுக்கு. அதுலேயே இது ஸ்டோன்ஸ் வச்சு வேணால் டல் பாலிஷ் மாதிரி இருக்கும். ஓகே. இதெல்லாம் எப்போ வந்து டிசைன்ஸ் வேணும்? இதெல்லாம் இப்போ இது நியூவாக வந்தது, அரைவேல் ஆனது. ஓகே ஓகே. இப்போ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இது வந்து குந்தன் ஒர்க்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒர்க்மேன்ஷிப் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் எம்சி மட்டும் கூட வரும், பட் ஆனால் பார்த்து யூனிக்காக இருக்கும். இந்த கலெக்ஷன் வந்து எல்லா டிசைனும் இருக்காது. இதே வந்து இது ரோடியம் கோட்டிங்கில் வந்து வந்திருக்கும். இது வெயிட்லெஸ் தான், 14 கிராம் தான். இது பேக் செயின் சேர்த்தா 2 பவுன் வரும். இதுவும் யூனிக்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இது வந்து இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். மல்லிகைப்பூ மாலையாட்டம் வந்து கட்டின மாதிரியே இருக்கும். இது வந்து இப்போ நம்ம தான் நியூவாக டிசைன் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனையும் நம்ம கடையில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு டர்க்கி டிசைன்ன்றது ஒரு புதுசாக ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது எங்கன்றது நீங்கள் இந்த டர்க்கி டிசைன் பற்றி? ஆமாம் சார், டர்க்கி டிசைன் சொல்லுவாங்க. இப்போ அதுலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா 3 சரமாக இருக்கும். இது வந்து 5.5 பவுன் தான் வருது. இதுவும் கொஞ்சம் பார்வையாக இருக்கும், கிராண்டாக இருக்கும், ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே இது வந்து ஸ்டோக் மாதிரி இப்போ வந்திருக்கு. அதில் கீழே ட்ராப் இருக்கனால இதுவும் நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். அதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பவுன் தான் வரும். இது உங்களுக்கு 5 பவுன் வரும், ஆரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எத்தனை டிசைன்ஸ் இருக்குது டர்க்கி? இதுலேயே நெக்லஸ் மாதிரி இருக்குது, ஆரம் மாதிரி இருக்குது. இது மிடில் ஆரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 2.5 பவுன் தான் வரும். ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆமாம். அதில் இது பார்த்தீங்கன்னா இது 2 பவுன் தான் வரும். இதுவும் நல்லா சிம்பிளாக இருக்கும், நீட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஸோ இது என்னென்ன டிசைன்ஸ்? இது வந்து எல்லாமே கல்கத்தில் இது வந்து ஃபியூஷன் டைப்னு சொல்லுவாங்க. இது வந்து 7 பவுன் வரும். இது வந்து டல் பாலிஷாக இருக்கும், மேட் ஃபினிஷ் மாதிரி. ஆனால் இது வந்து உங்களுக்கு பார்க்க இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ லான்ச் ஆகிருக்கு. அதிலே வந்து இது ஆன்டிக் டச் இருக்கும். உள்ளே வந்து ராதே கிருஷ்ணா இருக்கும், சின்னதாக இருக்கும். ஆனால் இதுவும் பார்க்க வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து யாரும் அவ்வளோ வச்சிருக்க மாட்டாங்க. கலெக்ஷன் இப்போ தான் நியூவாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மேட்சாகவே இங்கே வளைய பேங்கிள்ஸ் பேங்கிள் நீங்கள் வந்து இப்போ எது எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்கள் பேங்கிள் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதே எனாமல்ஸ் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரினா கூட அதிலே மேட்ச் பண்ணி எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இவ்வளோ நேரம் மேக்ஸிமம் நம்ம லேடிஸ்க்கு பார்த்தாச்சு, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தாச்சு. நாங்கள் ஜென்ஸுக்கு காப்பு இருக்குது. உங்களுக்கும் காப்பு தான் இருக்கா? காப்பு தான் இருக்குது. வேறு செயின் கலெக்ஷன்ஸ். ஸோ அது ஜென்ஸ்க்கும் பார்க்கலாம், கிட்ஸுக்கும் பார்க்கலாம். அங்கே இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கடையை பார்த்தது இங்கே தான் மென்ஸ் செக்ஷன். ஆமாம், இது வந்து உங்களுக்கும் இருக்குது கலெக்ஷன். நீங்கள் இப்போ இது வந்து பேரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் 2 ரிங் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நேம் வந்து என்கிரேவ் பண்ணி உங்களுக்கு கப்பல் ரிங்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு நேமு மாப்பிள்ளை நேம் 2 நேமும் எழுதி கொடுத்துரும். எனாமல் போட்டு எழுதி கொடுத்துரும். 2 டேஸில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி ரிங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். இது 4 கிராம், அரை பவுன் இருக்குது. அரை பவுன். இது வந்து கொஞ்சம் லக்ஸரியாகவும் இருக்குது. இது கொஞ்சம் கிராண்டாக இருக்கும், பார்க்க பார்வையாக இருக்கும். இதுலேயே சிங்கம் மாடல்லாம் வச்சுருக்கோம். இது நமக்கு ஏற்ற மாதிரியும் மாற்றிக்கலாமா? இல்லை, இது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சைஸ் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. சூப்பர் சூப்பர். இது கப்பல்ஸ் ரிங் பேரிங்காகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படியே மேட்சிங்காக எடுத்துக்கலாம் உங்களுக்கு. பொதுவாக இப்போ ரிங் வாங்கணும், ஒரு மென்ஸ் வாங்கணும், ஏஜிஎஸ் மாளிகைக்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஜென்ஸுக்கு வந்து 2 கிராம்லேருந்தே இருக்குது ஸ்டார்டிங். லோயஸ்ட் அதுலேருந்து 8 கிராம் 10 கிராம் வரையும் இருக்குது உங்களுக்கு. உங்கள் பட்ஜெட்டுக்கு பார்த்து எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம். ஒரு ஓவராலாக ரிங்கில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம இங்கே இருக்குது? நம்மகிட்ட இங்கே வந்து ஒரு 600 கலெக்ஷன் இருக்கும். ஸோ ரிங்கு பார்த்தாச்சு, அண்ட் ஃபீமேல்ஸ்க்கான ரிங்ஸ் பார்த்தாச்சு, மென்ஸ்க்கு பார்த்தாச்சு. அதில் வந்து ஒரு 600 கலெக்ஷன் கிட்ட பார்த்தோம். ஃபீமேல்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், எப்போவுமே லேடிஸ் கலெக்ஷன் தான் எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்வலாக அதுலேயும் இருக்கும். இல்லை கேஸ்டிங் டைப்புங்கிறது 2 கிராம்லேருந்து 1.5 கிராம்லேருந்தே இருக்கும், ஸ்டார்ட் ஆகும். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கன்னா இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க, கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரிலாம்.
இதெல்லாம் கொஞ்சம் இந்த கிராண்டியராக இருக்க மாதிரி. இதெல்லாம் வந்து ரிங் டைப்லேயே வந்து உங்களுக்கு பால்ஸ் வச்சுருக்கும் நல்லாயிருக்கும். இது எத்தனை பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இது வந்து 1 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நைஸ். இந்த கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதிலே தான் நாங்கள் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு வந்து 1/2 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஓப்பா, ஓகே. பான் பேபிலேருந்து இதெல்லாம் வந்து 1/2 கிராம் தான் வரும். 1/2 கிராம். இதெல்லாம் 400 மில்லி தான். பான் பேபிக்கு வந்து gift கொடுக்கறதுக்காக அந்த பர்பஸ்க்காக எடுப்போம். சூப்பர் சூப்பர். அதிலே கேர்ள்ஸ்க்குனா இதெல்லாம் 1 கிராம் வரும். 1 கிராம். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இதிலே. பாய்ஸ் இதிலே தான் இருக்கும் பேபிஸ்க்கு. நம்ம இது அங்கே செயின்ஸ் பார்த்தோம், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த செயின் அது வந்து ஆரம் நெக்லஸ் வந்து ஃபங்க்ஷன் வேர் தான் யூஸ் பண்ணோம். இந்த செயினுங்கிறது டெய்லி வேர்க்கே நம்ம பண்ணலாம். செயின்ங்கிறது நம்மகிட்ட வந்து 4 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. இது வந்து கிட்ஸும் போட்டுக்கலாம், பெரியவங்களும் போட்டுக்கலாம். 4 கிராம் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. 4, 6, 8 இதெல்லாம் வந்து என்ன வெயிட்டில் வேணுமோ நீங்கள் என்ன வெயிட்டில் கேட்குறாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 4 கிராம்லாம் இது ஃபேன்சி செயின்லாம் இங்கே தான் நம்மகிட்ட தான் இருக்கும் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ். இதுக்கு பிரேஸ்லெட்ஸும் பிரேஸ்லெட்டும் இங்கே தான் இருக்குது. இது வந்து நம்ம பேசின மாதிரி பிரேஸ்லெட்ஸ்லாம் இருக்குது. பிரேஸ்லெட் இதெல்லாம் கிட்ஸுக்கு வந்து போடுறது உங்களுக்கு 2 கிராம்லேருந்தே நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பெரியவங்களுக்குனா 4 கிராம்ஸ்லேருந்து தான் நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. கேஸ்டிங் டைப் மாதிரி எடுத்துகிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைஃப். இது வந்து ஜென்ஸ் பிரேஸ்லெட்டு. ஓகே, இது அந்த பெரிய சைஸ்லையும் பெருசா. ஆமாம். ஆனால் இது எத்தனை பவுண்ட் வருது? 3 பவுண்ட். ஓகே ஓகே. ஸோ பிரேஸ்லெட்ஸ் தாண்டி வேறு என்னலாம் இருக்குது? வேறு இது வந்து மெஹந்தி செட்டுன்னு சொல்லுவாங்க. இது கிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இது 3 விரலையும் போட்டு இது போடலாம். பெரியவங்களுக்கும் இது போட்டுக்கிறது. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு போடுறது. குழந்தைங்களுக்கு போடுறது வந்து உங்களுக்கு 3/4 பவுண்ட்லேருந்தே நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகும். பெரியவங்களுக்குங்கிறதுல உங்களுக்கு 2 பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 4 ரிங் வச்சுச்சுன்னா இதெல்லாம் 3 பவுண்ட் வரும். இதுவுமே 2 பவுண்டில் இப்போ போட்டிருக்காங்க. எனக்கு இதுக்கு அடுத்ததும் காட்டுங்க. டைமண்ட் செக்ஷன் போகலான்றதுக்கு முன்னாடி ஸ்டட்டு செக்ஷனுக்கு வந்து அக்கா போட்டு வந்துட்டாங்க. ஆமாம், நார்மலாகவே டைமண்ட் எடுக்காட்டியும் ஸ்டட்டுங்கிறது எல்லாத்துக்கும் யூஸ்வலாக தேவைப்படுற விஷயம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பார்த்துடணும். இதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து இந்த துபாய் மாடல்னு சொல்லுவாங்க, டர்க்கின்னு. நம்ம ஆரம் நெக்லஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு மேட்சிங் பண்ணிக்கலாம். இது ஸ்டார்டிங் வந்து 4 கிராம்லேருந்தே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் 6 கிராம் வரும். இப்போ அதுலேயும் ஜிமிக்கி வேணாலும் ஜிமிக்கி ஆசைப்பட்டாங்கன்னா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். சூப்பர். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து ராஜ்கோட் மாடல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 4 கிராம்ஸ்லேருந்தே வரும். இது கிட்ஸும் போட்டுக்கலாம், பெரியவங்களும் போட்டுக்கலாம். இதில் இது 8 கிராம்ங்கிறதும் இது ஃபங்க்ஷன் வேறு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் லாங்கல் லென்த்தியாக இருக்கும், ரெண்டாக இருக்கும் கொஞ்சம். இது வந்து 1 பவுண்ட் தான். இது வந்து அரபிக் மாடல்னு சொல்லுவாங்க. இதுக்கு மேட்சாக வந்து நெக்லஸ், ஆரம் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதனுடைய மேட்ச் தான் வந்து இது வந்து கச ஜிமிக்கி. இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அப்போ இருந்தே வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து சாரீஸ்னாலே ஜிமிக்கி வந்து பெஸ்ட்டாக இருக்கும்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 8 கிராம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்வை நல்லா கிராண்டாக இருக்கும். அதுலேயும் இது வந்து ஸ்டெப்பாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கனால இது நல்லா அழகாக இருக்கும். ஸ்டட்டு செக்ஷன்லேருந்து இப்போ வந்து டைமண்ட் செக்ஷன் வந்தாச்சு. நம்மகிட்ட 1 லேக்லேருந்தே ஸ்டார்டிங் வந்து நெக்லஸ் வந்து இருக்குது. நம்ம எம்ஆர்பி மாதிரி தான் கொடுக்குறோம். விவிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இஎஃப் கலர் இருக்குது நம்மகிட்ட. உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்குது. ஜிஹெச்க்கு இது உங்களுக்கு இது இஎஃப் கொடுக்குறதுனால உங்களுக்கு எப்போவுமே ரீசேல் வேல்யூ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிடைக்கும், ரீசனபிளாக இருக்கும். பிராண்டட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சர்டிஃபிகேட் நீங்கள் இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்துட்டிங்கன்னா உடனே நாங்கள் கொடுத்துடுவோம். பில்லிங் பண்ணி கொடுக்கும்போது இது இருக்குது. இந்த ராசிக்கெலாம் ஒரு சர்டிஃபிகேட் ராசிக்கல் நம்ம இருக்குது. இது வந்து எல்லா ராசிக்கும் உண்டானது நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் சில்வரில் வேணாலும் நாங்கள் ஆர்டராக பண்ணி கொடுத்துருவோம், கோல்டில் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். உங்கவுங்க ராசிக்கு, நட்சத்திரத்துக்கு இல்லை திசைக்கு எந்த மாதிரி சொன்னீங்கனாலும் திசைக்கு உண்டான கல்லுங்க கூட நம்மகிட்ட இருக்குது. எது வேணுமோ உங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் ஒரு 10 டேஸில் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு ஆர்டர்னா. உங்களுக்கு இப்போ கோல்டில் ஸ்டட்டு பார்த்தோம், டைமண்ட்லேயும் ஸ்டட்டு இருக்குது. இது என்னது? நோ ஸ்பின். இப்போ நோ ஸ்பின்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து 3500லேருந்தே நம்மகிட்ட ஸ்டார்டிங்கில் இருக்குது. லெஸ் வெயிட் இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்னது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சைஸ்லேருந்தே லான்ச் ஆகிருக்கும். இது வந்து நம்ம ஸ்டட்டு. ஓகே. ஸ்டட்டிலே இது வந்து இதெல்லாம் ஓப்பன் செட்டிங் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து 1 லேக் வரும் உங்களுக்கு. இதே க்ளோஸ் செட்டிங்னா கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் கூட வரும். இப்போ இந்த ஜிம் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 50,000 தான் வரும். இந்த மாதிரி ரேஞ்ச் வந்து வெளியே எங்கேயும் இருக்காது. ஓப்பன் செட்டிங்கில் வந்து லெஸ் வெயிட்டில் நம்மகிட்ட தான் இந்த கலெக்ஷன் இருக்குது. டைமண்ட்ஸ் வந்து இது வந்து ரோஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதனால கலர்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ட்ரெண்டாக அது போய்கிட்டு இருக்கு. எல்லோ கோல்டை கட்டிலையும் ரோஸ் கோல்டு இப்போ கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் இருக்குது. கோல்டில் வந்து தள்ளுபடி இருக்குது. டைமண்டில் எப்படி டிஸ்கவுண்ட்? டைமண்டில் உங்களுக்கு 10% வரையும் நாங்கள் ஆஃபர் கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன ப்ராடக்ட் இருக்குங்களோ அது எம்ஆர்பிலேருந்து நம்ம அது பண்ணி கொடுத்துருவோம். இது டைமண்ட் ரிங். மேக்ஸிமம் இந்த என்கேஜ்மெண்ட் அதுக்கெலாம் வாங்குவோம். ரிங் வந்து நம்மகிட்ட 10,000லேருந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து டைமண்ட்னாலே ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப இதாக தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மகிட்ட தோஷம் இல்லாத டைமண்ட் தான். ஸோ இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். காமன் டைமண்ட் தான். தோஷம் இல்லாதனால 10,000லேருந்தே இருக்குது. எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாரும் வாங்கிக்கலாம். 10,000 இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 4,000 இருந்தாலே நம்ம நோஸ்பின்லேருந்து ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம். டைமண்டாக வாங்க முடியாத பொருள் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் யூஸ் பண்ணுற ரேஞ்சில் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சூப்பர்.
வந்து எல்லா செக்ஷனும் பார்த்துட்டோம், ஃபைனலாக வெள்ளி செக்ஷன் வந்துட்டோம். ஆனால் வெள்ளி செக்ஷன்லேயே இங்கே கோல்டு இருக்குது. ஆமாம், இது நம்ம வெள்ளி செக்ஷன் தான். ஆனால் இது வந்து சில்வர் ஜுவல்ஸில் வந்து கோல்டு பாலிஷ்டு போட்டது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். கோல்டு அளவு காஸ்ட் வராதுல்ல உங்களுக்கு, சில்வர் காஸ்ட்டு ப்ளஸ் வந்து கூலி தான் வரும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு கலரிங் நல்லா இருக்குது, ஸ்கின்னுக்கு வந்து எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, கேரண்டி இருக்குது. வேணாலும் ரீபாலிஷ் வேணாலும் போட்டு கொடுத்துருவோம் நம்மளே உங்களுக்கு. ஸோ இது ஃபங்க்ஷன் வேறு போடும்போது கோல்டாக இதானு உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பார்க்க கோல்டு மாதிரியே தான் இருக்கும். டக்குன்னு பார்த்தோன்னே கோல்டு மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கோல்டு பாலிஷ்டு, கோல்டு பாலிஷ்டு சில்வர் ஜுவல்ஸ். இதிலே வந்து ஆரம், நெக்லஸ் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேட்சிங்காக பேங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்க எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா நார்மலாக வந்து கவரிங் ஜுவல்ஸ்னால் சிலருக்கு வந்து ஸ்கின்னுக்கு அலர்ஜியாக இருக்கும். சில்வருங்கும் போது எல்லா ஸ்கின்னுக்கும் ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு எந்த அலர்ஜியும் வராது, எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சூப்பர். இது பாலிஷும் நம்ம திருப்பி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம், நம்மளே அது உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம், சர்வீஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம். இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு இந்த மாதிரி இருக்குது. வீட்டு யூஸ்னு வச்சுக்கலாம், கிஃப்ட் ஆர்டிகலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து குத்து விளக்குலாம் பார்த்தீங்கன்னா 1000லேருந்தே நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகும். இதே காமாட்சி விளக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஸ்படிக மாலை வேணாலும் நம்மகிட்ட இருக்குது, ஸ்படிக மாலை இது மாதிரியும் ருத்ராட்ச மாலையெல்லாம் கூட இருக்குது உங்களுக்கு. மற்ற சாமி ஃபோட்டோஸ், சாமி ஃபோட்டோஸ், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம ஏஜிஎஸ் தங்கமளிகள் எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது நம்மகிட்ட உங்களுக்கு. குடத்துலேருந்து சில்வர் காமாட்சி விளக்குலேருந்து குங்குமச்சிமிலேருந்து எல்லாமே ஐட்டம் இருக்குது நம்மகிட்ட உங்களுக்கு. இல்லாத ஐட்டம்னு எதுவும் கிடையாது, உங்களுக்கு லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இருக்குது, 1000லேருந்தே இருக்குது உங்களுக்கு. இப்போ டம்ளர் எடுத்துட்டாலும் அதுலேயே அந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து இருக்குது. ஓகே. இது கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கு. இது வந்து ஐடால்னு சொல்லுவாங்க. இது வந்து பியூர் வெளியில் செஞ்சு உங்களுக்கு அதில் ஒரு கேஸ் மிக்சிங் ஆயிருக்கனால உங்களுக்கு கருக்காது கொள்ளாது. நீங்கள் இது வந்து பின்னாடி ஸ்டிக்கர், டபுள் ஸ்டிக்கர் போட்டு கூட காரில் கூட ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், வீட்டில் பூஜை அறையில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். கோமாதா, உங்களுக்கு லட்சுமி, விநாயகர் எல்லா சாமியும் இதில் இருக்குது உங்களுக்கு. இது என்ன ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்கும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்க குட்டி அழகாக இருக்கும். ஆனால் இதோட காஸ்ட் வந்து 900 ரூபாய் தான் வருது உங்களுக்கு. 1000 ரூபாய் இருந்தால் இது 1000 ரூபாயிலிருந்தே வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு. இது என்னன்னு கண்டுபிடிங்களேன். இது வந்து லேடிஸ் போடுற ரிங். அதுலேயே இன்னொரு விஷயம் இருக்குது இதில். இல்லை ரிங்கு தான் இது, இதுக்கு மேலே என்ன இருக்குது? அதில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பேங்க்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், 2-in-1 பர்பஸ். ரிங்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதான் பேங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு வேணாலும் வலையில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு சின்னதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு. நன்றி. அண்ட் வியூவர்ஸும் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பாங்க. அண்ட் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனும் நல்லா இருந்துச்சு, ஒரு நகை இது அப்படியே லைவ்லியாக இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்க வருவாங்க. ரொம்ப நன்றி. வாங்க சார். ஏஜிஎஸ் தங்க மாளிகையோட டிசைன்ஸ் பார்த்துட்டோம், ஆஃபர்ஸ் பார்த்துட்டோம், டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் இங்கே எவ்வளோ வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக நம்ம எல்லாரும் நமக்கு வந்து நம்ம வியூவர்ஸ்க்கும் எனக்கு வந்து எப்படி எடுத்து காட்டினாங்கன்றதும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த ஆஃபர் பற்றி நம்ம சொல்லணும்னா இது வந்து December 19 வந்து ஸ்டார்ட் ஆச்சு, டில் January 19 வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்கன்னா இல்லை சென்னையில் இருந்தால் கூட திருச்சி கிளம்பி ஏஜிஎஸ் தங்க மாளிகைக்கு வந்து இந்த ஆஃபர்ஸை பெனிஃபிட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் மாதவன் கேஎஸ். சியர்ஸ்.